இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. சமூக தீமைகளுக்கு எதிராக நமது வலுவான ஷீல்டாக ஒரு துடிப்பான விளையாட்டு பண்பாடு திகழ்கிறது. உடற்தகுதி ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் தோளோடு தோள் நின்று 3 கிலோமீட்டர் ஓடி இந்த நோக்கத்தை மிக ஆற்றலுடன் வெளிப்படுத்தினார்கள். ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற செய்தியை முன்வைத்து தவறான போதை பழக்கத்துக்கு பதிலாக விளையாட்டு ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் இளைஞர்களிடையே விதிக்கும் விதமாக ஒரு ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கும். NCC, NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலன் துறைகளுடன் ஒருங்கிணைத்து இளைஞரின் ஆற்றல் விளையாட்டு, சமூக சேவை மற்றும் நல்வாழ்வு போன்ற ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் திசையில் நமது அரசு அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம், திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைப்படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், சிறிய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக நீதி. சொல் அல்ல முக்கியம், செயலே முக்கியம் என்று முழங்கியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனை சமூக நீதித்துறையின் செயல்பாட்டில் காட்டி வருகிறார். புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம், வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதி ஆண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம் மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்து அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியன்ட்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய், பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் நலன். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவர் அல்ல நம் தலைவர். சமூக நீதியை உணர்வுபூர்வமான ஏற்றவர். அதனால்தான் அவரின் தலைமையிலான நமது அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதி காப்பதில் உறுதியுடன் உள்ளது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித்தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மையினர் நலன். மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தான்ஸ், கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுபான்மையினரை
பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன், வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன். மாற்றுத்திறனாளிகள் மகத்தான திறனாளிகளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார எண்ணுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ்தட்டிக் லெக், மயோ எலக்ட்ரிக் சிக்னல் மூலம் செயல்படும் அப்பர் லிம் ப்ராஸ்திஸ், அதர் ஹை-எண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்க்ளூடிங் கோஹிலர் இன்பிளான்ட் பேட்டரிஸ் வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்பகல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்குமிடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செல்ல திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நம்முடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் வயிற்று பசியை மட்டுமின்றி கல்வி பசியும் போக்கினார். நண்பா மற்றும் நம்பிகள் மேல் பேரன்பு கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். முதலாம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் லைப்ரரிஸ், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் இண்டோர் விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் முதற்கட்டமாக
5 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். எதிர்கால தலைமுறையினை நம் வீட்டு குழந்தைகளின் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.